ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ண வெண்டைக்காயை ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காயோட பிசுபிசுப்பெல்லாம் நல்லா போகிற வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளிங்கிறனால நான் 3 தக்காளி சேர்த்துருக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதோட காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இதோட வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வெண்டைக்காய் நல்லா மசாலாலாம் வதங்கினதும் இதோட கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசலும் வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். வெண்டைக்காய் அது வதக்கும் போது பாதி தான் வெந்திருக்கும். ஸோ இதில் மீதி 50% வேகிறதுக்காக நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கணும். இதோட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்தனும் இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் வெண்டைக்காய் பச்சடி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.